இப்போ எல்லாருக்கும் இந்த டவுட் இருக்கும், இவர் உண்மையாக ஆக்டிங் தான் பண்ணுறாரா ரியல் லைஃப்லேயே ஒரு ஹிட்மேனா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப்ஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 பயங்கரமான மூவிஸ் வந்து தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கரம் ஏன்னு சொல்கிறேன்னா அதோட டாபிக் அண்ட் டாக் வந்து கொஞ்சம் பெரிய லெவலாக இருந்ததா. அண்ட் இதெல்லாம் இப்போ தமிழ் டப்பில் வந்தோடனே பரவாயில்லையே தமிழ் டப்பில் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தான் நானும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மூவி எப்படி இருந்திருக்கு எல்லாத்தையும் எப்படி இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாசன் ஸ்டார்டமோட ஷெல்டர் மூவி இப்போதைக்கு லைன்ஸ் கேட் ப்ளே ஆப் தான் தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்கேஸ் லைன்ஸ் கேட் ஆப் இருந்தால் அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா ப்ரைம் வீடியோவில் லைன்ஸ் கேட்டோட சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அதில் போய் கூட பார்க்கலாம். பை த வே என்னந்தாலும் இந்த வாட்டி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு சொல்லிடுறேன், லைக் இதில் ஸ்டோரியெல்லாம் நீங்கள் கேட்டுறாதீங்க. ஜாசன் ஸ்டார்டம் மூவினாலே என்ன கான்செப்ட் இருக்கும், இவர் ஒரு ஹிட்மேனு தனியாக இங்கே ஒரு வாழ்ந்துட்டு இருக்காரு, பிரச்சனை இவர் தேடி வருது, அண்டு இவர் தேடி வர பிரச்சனை இவர் சும்மா விட்டுருவாரா, அதுக்கப்புறம் இவர் என்னென்னலாம் பண்ணுறாரு, இதை தான் நீங்கள் ஃபுல் மூவியில் பார்க்க போகிறீங்க. அதனால் நான் அது வந்து கிரிட்டிசைஸ்லாம் பண்ணல, இவர் வந்து ஆக்ஷனில் இப்படி தான் செட் ஆகிட்டார். அதனால தான் நம்ம இவர் பார்க்கும்போது ஒருவேளை ரியல் லைஃப்பில் இவர் ஹிட்மேனாக தான் இருப்பாரோ, சும்மா சைட் ஒர்க்காக தான் மூவி பண்ணிகிட்டு இருக்காரு, இல்லை இவர் பாட்டும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு, சைடில் கேமரா எடுத்து அப்படியே மூவி எடுத்துட்டாங்களோ அப்படி தான் நம்மளுக்கு தோணும். ஏன்னா எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அஸ் ஒரு ஹிட்மேன், அசாசின் அண்ட் ஒரு சோலோ ஒன் மேன் ஆர்மியான ஒரு கேரக்டராக தான் அவரை காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது பயங்கரமாக இருந்திருக்கு. ஸோ நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் கூட கொண்டு வந்தாங்க, பட் அங்கேயே ஒரு வேலை காமிச்சிட்டாரு. பை இப்போதைக்கு இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணை காப்பாற்றணும், அண்ட் இதுக்காக நம்ம ஹீரோ என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போறாரு, அது நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை த இந்த மூவியை நான் முன்னாடியே பார்த்துட்டேன் இங்கிலீஷ்லேயே, அண்ட் இப்போ தமிழ் டப்பில் வந்துருக்குன்னு எப்படின்னு போய் பார்த்தேன். லைன்ஸ் கேட் வேண்டாம்யா, இங்கே தமிழ் டப் மட்டும் நல்லபடியாக பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா டப்பிங் குவாலிட்டி கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. ஒரு பக்கம் பாருங்கள் நெட்ஃப்ளிக்ஸ், இன்னொரு பக்கம் ப்ரைம் வீடியோ எவ்வளோ பயங்கரமாக பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணுறீங்களே அது கொஞ்சமாச்சு லைக் ஒரு பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிடும் போல், அந்த மாதிரி தான் டப்பிங் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே ப்ரோ, பரவாயில்ல, நான் ஜாசன் ஸ்டார்டமோட ஃபேனு, எனக்கு தமிழ் டப்பில் இருந்தாலே போதும், நான் பார்த்துருவேன்னா உங்களுக்காக கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். மிச்சம் வைஸ் கான்செப்ட் ஸ்டோரி எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு ஆவரேஜான லைக் நார்மல் எல்லாம் ஜாசன் ஸ்டார்டம் மூவியில் எப்படி இருக்குமோ அதே தான் திருப்பி இந்த படத்தில் வந்திருக்கா. ஸோ பெருசாலாம் ஏதோ ஒரு இம்பேக்ட் ஆகலை. கடைசியாக அவர் பார்த்து ரொம்ப எனக்கு இம்பேக்ட் ஆனது வந்து நம்ம ராத் ஆஃப் மேன், பீ கீப்பர், இதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது. பட் அதுக்கப்புறமா அவ்வளோவா பெருசாக இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நியூவான ஒரு ஹாரர் மூவியை கொண்டு வந்திருக்காங்க, விசில்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட போஸ்டர்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கே, அப்படியே செம்ம ஹாரராக இருக்கும்னு நினச்சி நானும் அப்படியே இன்ட்ரெஸ்டோடு பார்த்தேன். ஓப்பனிங்கில் கூட செம்மையாக இருந்தது, அப்படியே வினோதமான ஏதோ ஒன்று பேயாட்டம் வந்து ஒருத்தனை போட்டு சாவடிக்குது. அண்ட் அப்புறமா தான் தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஏன்ஷியன்ட்டான ஒரு விசில் மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. அதை தப்பி தவறி யாரோ ஊதிட்டாங்கன்னா அவ்வளோதான் காலி. அண்ட் அது லைக் அது சத்தம்லாம் வராது, பட் அந்த சரௌண்டிங்கில் யாரெல்லாம் வந்து அதை கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களும் வந்து எப்படியோ இறந்துருவாங்க. ஸோ அந்த சாப்பிட்ற சீன்லாம் கொஞ்சம் ஸ்லாஷராக பண்ணியிருப்பாங்க, பட் அவ்வளோ ஸ்லாஷரும் கிடையாது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வினோதமாக பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்தோட போஸ்டரும் ஸ்டார்டிங்லாம் பார்த்து நானும் பயங்கரமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஈகராக பார்த்தேன். பிலோ ஆவரேஜாக தான் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறமா தான் ஐஎம்டிபியில் எவ்வளோ தான் இந்த படத்துக்கு ரேட்டிங் தந்திருக்காங்க பார்த்தா ஒரு 5.2 தான் ரேட்டிங்கும் தந்திருக்காங்க. ஸோ அதனால் ஒரு செம்ம பீக் லெவலான மூவிலாம் நீங்கள் நினச்சிடாதீங்க, நார்மலான பிலோ ஆவரேஜான ஒரு மூவி தான். ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மாதிரி ஹாரர் மூவி சைடில் நீங்கள் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும். சும்மா ஒரு படத்தை வந்து ஒரு ஹாரரான மூவி அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்களே, அதோ தமிழ் டப்பில் இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா செக் பண்ணி பார்க்கலாம். மிச்சம் வைஸ் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போனீங்கன்னா ஃபுல்லாக டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவீங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூவான சீரிஸும் இப்போ நம்ம தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எவ்ரி இயர் ஆஃப்டர்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ தான் ப்ரைம் வீடியோ சைடில் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. டோட்டல் 8 எபிசோட்ஸ் அண்ட் ஃபுல் ரொமான்ஸ், கொஞ்சம் டீனேஜ் கான்செப்டான மூவி லைக் சீரிஸ் மாதிரி தான் தெரியுது. நான் இன்னும் அதை பார்க்க ஆரம்பிக்கல, ஜஸ்ட் நம்ம தமிழ் டப்பில் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அப்டேட் வேணால் தந்துடுறேன். ஸோ இது ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குது பார்க்கலாமா வேணாம் கடைசியில் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி ப்ரைம் வீடியோ சைடில் அவங்க என்னன்னு தெரியல, இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்ஸ் மூட்லேயே இறங்கிட்டாங்க. இருக்க எல்லா ரொமான்ஸ் கான்செப்டில் வந்து அவங்க பாட்டுன்னு ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. மோரோவர் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இதே தான் வந்து ஒரு நம்ம 2020 ஆர் 2021லலாம் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், ஃபுல் ரொமான்ஸ் கான்செப்டாக தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் அந்த ஓடிடி ஃபுல்லாகவே அவங்க வெறும் ரொமான்ஸில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இந்த டீனேஜ் கான்செப்டில் தான் அவங்க எப்படியாச்சும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மிக்ஸ்டான ஜானராஸ்லேருந்து வேர்ல்டு வைட் ஃபுல்லாக இன்டர்நேஷனல் கான்டென்ட் சொல்லிட்டு அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ப்ரைம் வீடியோவும் நிறைய இந்த மாதிரி தான் இருக்குது, பட் இப்போதைக்கு அவங்களோட கொஞ்சம் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இந்த ரொமான்ஸ் கான்செப்ட் தான் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் கொஞ்சம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பை த இந்த சீரிஸை பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ பை த இப்போதைக்கு இந்த 2 மூவி தான் புதுசாக வந்திருக்கேன் அண்ட் நம்ம தமிழ் டப்பில் கொண்டு வந்திருக்காங்களா, அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லை என்ன மூவிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, என்ன உங்களோட தாட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் எப்போ போல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.